வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைய நடப்பு நிகழ்வுகள் மார்ச் 22, 2021. தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முதலில் பார்க்க போறது உலக செய்திகள். உலகின் பலம் வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்திய இராணுவம் 4வது இடத்தை பிடித்துள்ளது. இப்பட்டியலில் சீனா முதலிடத்தில் உள்ளது. பாதுகாப்பு துறை தொடர்பான இணையதளமான மிலிட்டரி டைரக்டரேட் இது தொடர்பாக ஆய்வு நடத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா 2வது இடத்தில் உள்ளது, ரஷ்யா 3வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் அஜய் மாத்தூர் சர்வதேச சூரிய கூட்டணியின் புதிய இயக்குனர் ஜெனரலாக பதவியேற்றார். 2015ஆம் ஆண்டில் சர்வதேச சூரிய கூட்டணி ISA தொடங்கப்பட்டதிலிருந்து இயக்குனர் ஜெனரலாக பணியாற்றிய திரு உபேந்திர திரிபாதிக்கு பதிலாக டாக்டர் மாத்தூர் நியமிக்கப்பட்டுள்ளார். சர்வதேச சூரிய கூட்டணி 73 உறுப்பு நாடுகளின் கூட்டணியாகும். இது 2015இல் நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுடன் சர்வதேச சூரிய கூட்டணியின் திருத்தப்பட்ட கட்டமைப்பின் ஒப்பந்தத்தில் இத்தாலி கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் இந்தியாவுக்கான இத்தாலி தூதராக வின்சென்சோ டி லூகா கையெழுத்திட்டார். ISA என்பது இந்தியாவால் தொடங்கப்பட்ட 121 நாட்டுக்கும் மேற்பட்ட நாடுகளின் கூட்டணியாகும். அடுத்து தேசிய செய்திகள். மக்கள் பாவலர் மருது காலமானார். இந்திய தொலைபேசி தொழிற்சாலையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மருது தமிழக ஆய்வரன் அறிஞர் குணா, தமிழர் முழக்கம் ஆசிரியர் வேதகுமார், பொன் சந்திரன் உள்ளிட்டோருடன் இணைந்து கர்நாடக தமிழருக்கான இயக்கங்களை நடத்தினார். மக்கள் சமூக பண்பாட்டுக் கழகத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட இவரது பாடல்கள் கூலித் தொழிலாளர்களின் உரிமையை பேசின. பறை முழக்கம், உள்நாட்டு அகதிகள் உள்ளிட்ட ஏராளமான நூல்கள் தனித்த அடையாளம் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர் நகர மேம்பாட்டுக்காக மாநில அரசு சார்பில் 1983இல் புவனேஸ்வர் மேம்பாட்டு ஆணையம் உருவாக்கப்பட்டது. இந்த ஆணையமும் பாகுல் அறக்கட்டளையும் இணைந்து புவனேஸ்வரின் ஃபிஜி பட்நாயக் பூங்காவில் புதிதாக நூலகத்தை அமைத்துள்ளன. இந்த நூலகம் மார்ச் 21இல் திறக்கப்பட்டது. இது ஒடிசாவின் முதல் பூங்கா நூலகமாகும். ஜார்க்கண்ட் அரசு மாநிலத்தில் ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போரிட சாமர் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் ஃபார் அலிவியேஷன் ஆஃப் மால்நியூட்ரிஷன் அண்ட் அனீமியா ரிடக்ஷன் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது. இந்த பிரச்சாரம் இரத்த சோகை, பெண்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகளை அடையாளம் காண்பது மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் மாநிலத்தில் பிரச்சனையை திறம்பட கையாள பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்து புத்தகங்கள். கருணாநிதி எ லைஃப் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் AS பன்னீர்செல்வம். விருதுகள். பிரிட்ஸ்கார் கட்டடக்கலை விருது 2021 அன்னே லாகடன் மற்றும் ஜீன் பிலிப் வசல் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. முக்கிய தினங்கள். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21ஆம் தேதி சர்வதேச வன நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது மார்ச் 21, 2012இல் ஐநா சபையால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வருடத்திற்கான தீம் ஃபாரஸ்ட் ரிஸ்டோரேஷன் எ பாத் டு ரெக்கவரி அண்ட் வெல்பீயிங். வன மறுசீரமைப்பு, மீட்பு மற்றும் நல்வாழ்வுக்கான பாதை. மார்ச் 20 அன்று உலக சிட்டுக்குருவிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. தீம் ஐ லவ் ஸ்பாரோஸ். மார்ச் 20, 2010 அன்று முதல் முறையாக இந்த நாள் அனுசரிக்கப்பட்டது.
மார்ச் 20 அன்று உலக வாய்வழி சுகாதார தினம் கொண்டாடப்படுகிறது. தீம்: பி ப்ரவுட் ஆஃப் யுவர் மவுத். உங்கள் வாயில் பெருமிதம் கொள்ளுங்கள். உலக வாய்வழி சுகாதார தினம் முதலில் செப்டம்பர் 12, 2007 அன்று கொண்டாடப்பட்டது. அடுத்து விளையாட்டுச் செய்திகள். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உலக சீரீஸ் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் மும்பையில் நடந்த இறுதி ஆட்டத்தில் தில்ஷன் தலைமையிலான இலங்கை ஜாம்பவான் அணியை சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய ஜாம்பவான் அணி ஜெயித்து சாம்பியன் பட்டம் வென்றது. இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். உலகின் பலம் வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்திய இராணுவம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? விடை 4வது. உலகின் பலம் வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்த நாடு எது? விடை சீனா. உலகின் பலம் வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ள நாடு எது? விடை அமெரிக்கா. உலகின் பலம் வாய்ந்த இராணுவத்தை கொண்ட நாடுகளின் பட்டியலில் 3ஆம் இடத்தை பிடித்துள்ள நாடு எது? விடை ரஷ்யா. சர்வதேச சூரிய கூட்டணியின் புதிய இயக்குனர் ஜெனரலாக பதவியேற்றவர் யார்? விடை டாக்டர் அஜய் மாத்தூர். சர்வதேச சூரிய கூட்டணி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விடை 2015. இந்தியாவுடன் சர்வதேச சூரிய கூட்டணியின் ISA திருத்தப்பட்ட கட்டமைப்பின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள நாடு எது? விடை இத்தாலி. சர்வதேச சூரிய கூட்டணியில் இந்தியாவிற்கான இத்தாலிய தூதராக கையெழுத்திட்டவர் யார்? விடை வின்சென்சோ டி லூகா. புவனேஸ்வர் மேம்பாட்டு ஆணையம் என்று உருவாக்கப்பட்டது? விடை 1983. புவனேஸ்வரின் ஃபிஜி பட்நாயக் பூங்காவில் புவனேஸ்வர் மேம்பாட்டு ஆணையத்துடன் எந்த அறக்கட்டளை இணைந்து புதிதாக நூலகத்தை அமைத்துள்ளன? விடை பாகுல் அறக்கட்டளை. புவனேஸ்வரின் ஃபிஜி பட்நாயக் பூங்காவில் அமைந்துள்ள புதிய நூலகம் என்று திறக்கப்பட்டது? விடை மார்ச் 21. ஜார்க்கண்ட் அரசு மாநிலத்தில் ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்த்து போராட எந்த பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது? விடை சாமர். Strategic Action for Alleviation of Malnutrition and Anemia Reduction. கருணாநிதி A Life என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? விடை A.S. பன்னீர்செல்வம். பிரிட்ஸ்கர் கட்டடக்கலை பரிசு 2021 யாருக்கு வழங்கப்பட்டது? விடை அன்னே லாகடன் மற்றும் ஜூன் பிலிப் வசல். சர்வதேச வன நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது? விடை மார்ச் 21. சர்வதேச வன நாள் ஐநா சபையால் என்று அறிமுகப்படுத்தப்பட்டது? விடை மார்ச் 21, 2012. 2021 ஆண்டிற்கான சர்வதேச வன நாளின் கருப்பொருள் என்ன? விடை ஃபாரஸ்ட் ரிஸ்டோரேஷன் எ பாத் டு ரெக்கவரி அண்ட் வெல்பீயிங். வன மறுசீரமைப்பு, மீட்பு மற்றும் நல்வாழ்வுக்கான பாதை. உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? விடை மார்ச் 20. 2021 ஆண்டிற்கான உலக சிட்டுக்குருவிகள் தினத்தின் கருப்பொருள் என்ன? விடை ஐ லவ் ஸ்பாரோஸ். உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று முதல் அனுசரிக்கப்பட்டது? விடை மார்ச் 20, 2010. 2021 ஆண்டிற்கான உலக வாய்மொழி சுகாதார தினம் என்று கொண்டாடப்பட்டது?
விடை மார்ச் 20. உலக வாய்வழி சுகாதார தினத்தின் கருப்பொருள் என்ன? விடை பி ப்ரவுட் ஆஃப் யுவர் மவுத். உங்கள் வாயில் பெருமிதம் கொள்ளுங்கள். உலக வாய்வழி சுகாதார தினம் முதலில் என்று கொண்டாடப்பட்டது? விடை செப்டம்பர் 12, 2007. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உலக சீரீஸ் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டம் எங்கு நடைபெற்றது? விடை மும்பை. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உலக சீரீஸ் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் யார் தலைமையிலான அணி சாம்பியன் பட்டம் வென்றது? விடை சச்சின் டெண்டுல்கர் தலைமையிலான இந்திய ஜாம்பவான் அணி. மார்ச் 21 குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். நாட்டின் மிக இளம் வயது பெண் விமானி என்ற பெருமையை பெற்றவர் யார்? விடை ஆப்ஷன் டி ஆயிஷா ஆசிஸ். அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை எத்தனையாக உயர்த்த தமிழக அரசு முடிவு செய்துள்ளது? விடை ஆப்ஷன் ஏ 60 வயது. உலகில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்க தொடங்கப்பட்ட அமைப்பின் பெயர் என்ன? விடை ஆப்ஷன் டி ராம்சர். 2020 ஆண்டிற்கான ஜனநாயக குறியீடு பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? விடை ஆப்ஷன் டி 53வது. பெண்களுக்கான சர்வதேச பூஜ்ய சகிப்புத்தன்மை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? விடை ஆப்ஷன் ஏ February 6. டுடே குவிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். பயோ எரிபொருளில் இயங்கும் முதல் வர்த்தக ராக்கெட் என்ற பெருமையை பெற்ற ராக்கெட் எது? ஆப்ஷன் ஏ ஸ்டார்டஸ்ட் 1.0, ஆப்ஷன் பி ஸ்டார்டஸ்ட் 2.0, ஆப்ஷன் சி ஸ்டார்டஸ்ட் 3.0, ஆப்ஷன் டி ஸ்டார்டஸ்ட் 5.0. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு எப்போது மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது? ஆப்ஷன் ஏ 2016 ஆண்டு ஆகஸ்ட் 13 ஆப்ஷன் பி 2016 ஆண்டு ஜனவரி 13 ஆப்ஷன் சி 2015 ஆண்டு மே 13 ஆப்ஷன் டி 2015 ஆண்டு February 13. மத்திய அரசு பணிகளில் விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் எத்தனை புதிய பிரிவுகளை அரசு சேர்த்துள்ளது? ஆப்ஷன் ஏ 24, ஆப்ஷன் பி 23, ஆப்ஷன் சி 21, ஆப்ஷன் 25. கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஜனவரி 8, ஆப்ஷன் பி February 9, ஆப்ஷன் சி மே 11, ஆப்ஷன் டி ஆகஸ்ட் 10. திங் எக்ஸ்பிரஸ் என அழைக்கப்படும் இந்திய தடகள வீராங்கனை யார்? ஆப்ஷன் ஏ VK விஸ்மயா, ஆப்ஷன் பி சாந்தி சவுந்தரராஜன், ஆப்ஷன் சி ரச்சிதா மிஸ்டரி, ஆப்ஷன் டி ஹீமா தாஸ். இன்றைய திருக்குறள். பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். விளக்கம். கண்ணின் குறிப்புகளை உணர்பவரை பெற்றால் பகைமையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்துவிடும். இன்றைய குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்த்து அப்டேட் ஆகும். மேலும் கரண்ட் அஃபேர்ஸோட PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கு vishainacademy.com வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஷன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மிக்க நன்றி.